அனைவருக்கும் வணக்கம். இந்த கரும்பு விவசாயத்த பொறுத்தளவுல, நீங்க உங்க கரும்பு ஆலைய எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. உங்க கரும்பு ஆலையில கேன் ஆஃபீசர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. கரும்பு ஆலை அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்ட்ட நம்ம என்ன செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, அவர் மூலமா நீங்க சாம்பல் வாங்கிக்கலாம். உங்க ஆலையோட சாம்பல் வாங்கிக்கலாம். அவங்க ஆலையிலிருந்து பிரஸ் மட்டுன்னு கிடைக்கும். அ ஆலை கழிவு. அது கிடைக்கும். அது வாங்கிக்கலாம். அந்த ஆலை கழிவே திரவமாவும் கிடைக்கும். ஏக்கருக்கு 12,000 லிட்டரு. அப்படி வாங்கிக்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? சாம்பல். அடுத்த ஆலை கழிவு கட்டி கட்டியா இருக்கிறது. அடுத்த ஆலை கழிவு தண்ணியா இருக்கிறது. 4வது என்ன கிடைக்கும்? நுண்ணூட்ட கலவை கிடைக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர், எம்என் மிக்சர்ன்னு சொல்லுவாங்க. அந்த நுண்ணூட்ட கலவை கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்கும்? உயிர் உரங்கள் கிடைக்கும். ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, இது மாதிரி உயிர் உரங்கள் கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்கும்? தரமான விதை கரணை கிடைக்கும். எது நல்ல விளைச்சல் தரக்கூடிய விதை கரணை, அதை கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவை நம்மளுடைய பகுதியோட கேன் ஆஃபீஸர் யாருங்கிற தகவல் உங்களுக்கு தெரியணும். அந்த ஆளை வர வச்சு நம்ம தோட்டத்தில் நம்மளுடைய மண்ணோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி மண்ணுடைய மண் பரிசோதனை, தண்ணீர் பரிசோதனை ரிப்போர்ட் அடிப்படையில் அந்த அதிகாரிகிட்ட நம்ம என்ன செய்யணும்னா, எனக்கு இந்த பொருட்கள்லாம் வேணும்னு கேட்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு கரும்புக்கு நமக்கு கரும்பு சாம்பல் வேணும்னா, ஒரு 4-5 விவசாயிகள் சேர்ந்து கூட ஒரு லாரியில் சாம்பல் எடுத்துகிட்டு எல்லோரும் பிரிச்சுக்கலாம். அதே ப்ரெஸ் மட்டு கட்டி கட்டியாக வருது, அதை நம்ம வாங்கி எல்லோரும் பிரிச்சுக்கலாங்க. இந்த தண்ணி மட்டும் ஒரு ஏக்கருக்கு 12,000 லிட்டரு, அதாவது லாரியில் அந்த ஹோஸில் போட்டு நிலத்தில் அடித்து விட்டுறலாங்க. இதை செய்யலாம். நுண்ணூட்ட கலவை அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு 5 கிலோங்க. ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை 5 கிலோ நம்மளுடைய பண வசதி பொறுத்து கரைச்சி போட்டுக்கலாங்க. அதே மாதிரி உயிர் உரங்களில் கண்டிப்பாக ட்ரைகோடர்மா விரிடி கொடுக்கணும், பொட்டாஷ் பாக்டீரியா கொடுக்கணும், ரைசோபியம் கொடுக்கணும். இதை அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். மானிய விலையில் தருவாங்க. யாராவது புதிதாக கரும்பு நடவு பண்ணணுன்னா தான் கரும்பு அவங்கள்ட்ட அந்த காலங்களில் அவங்கள கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு என்ன தெரியணும்? அந்த அதிகாரியோட நம்பர் உங்களுக்கு தெரியணும். நிறைய பகுதியில் நம்ம பார்க்குறது என்னென்னா, பெரிய விவசாயிகள்லாம் இந்த அளவு தெளிவோடு இருக்காங்க. ஆனால் அந்த 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கவங்க, அரை ஏக்கர் வச்சுருக்கவங்க, அவங்க எதையுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுடைய வெற்றி கிடைக்காமல் இருக்கிறதோட ஒரே ஒரு பாயிண்ட்டு. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். 2வது, இந்த காலத்தில் சாம்பல் சத்தை கொடுக்கலன்னா பயிரில் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் சத்து குறையிறப்ப அந்த போக்கோ நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே கொளுத்தாடை இருக்கு இல்லைங்களா, இலை வருதில்ல, இலையை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள வெள்ளை வெள்ளையாக பூச்சி இருக்கும். இந்த மாவு பூச்சி வராமல் இருக்கணும்னா கீழே சாம்பல் முக்கியம், சுண்ணாம்பு முக்கியம். இது இருந்தால் தான் அது வராது. அப்போ அது வருதுன்னா நம்ம கீழே கவனிக்கலைன்னு அர்த்தம். மண் அணைக்கணும், தோகையை எடுக்கணும், தோகையை கழிச்சதுக்கப்புறம் இதை போட்டு மண் அணைச்சி வைக்கணும். மறக்கக்கூடாதுங்க. நீங்கள் இந்த பதிவை கேட்குறவங்க தயவுசெய்து கேட்டுட்டு அப்படியே கடந்து போகக்கூடாது. நான் அவ்வளோ தூரம் சொல்கிறதோட அடிப்படை என்னென்னா, எனக்கு 80லேருந்து 100 டன்னு வேணும். சராசரியாக நீங்கள் 25 டன்னு 26 டன் எடுக்கிறீங்க. உங்களுடைய நிலத்தில் 80லேருந்து 100 டன் எடுக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி பொருள்கள் கொடுக்கணும். சத்து கொடுத்தாதாங்க பயிர் நல்லா வரும். ஒன்றுமே கொடுக்காம சரியாக வராது. கொஞ்சம் முயற்சி. எது கிடைக்குதோ, நம்ம பகுதியில் எது கிடைக்குதோ அதை வாங்கி இந்த பயிருக்கு கொடுக்கணும். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? உயிர் கரைசல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், சாணப்பாசி கரைசல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஈயம் கரைசல் கொடுக்கலாம், மீனமிலம் கொடுக்கலாம். அது கூட உங்களுடைய கேன் ஆஃபீஸரை பயன்படுத்தி, கரும்பு ஆலை அதிகாரியை பயன்படுத்தி 100 டன் எடுக்கணும் ஒரு ஏக்கரில். இதை இலக்கா வச்சு செயல்படுங்க. மீண்டும் சந்திப்போம்.